ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஆட்டோட செவரொட்டி தான். இது ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. வீக்லி ட்வைஸ் இதை சாப்பிட்டீங்கன்னா ஹீமோக்ளோபின் ப்ராப்ளமே உங்களுக்கு வராது. ஸோ உங்கள் ஹெல்த்துக்காக நீங்கள் அதை சாப்பிடுங்க. முதல்ல செவரொட்டியை 3 times வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொதிக்க விட்டுக்குங்க. தண்ணி கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கழுவி வச்ச செவரொட்டியை அதில் போட்டு 10 நிமிஷம் விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து அதை எடுத்து அதுக்கு மேலே இருக்கிற அந்த தோலை மெதுவாக ரிமூவ் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பிளட்டு வெளியில் வரக்கூடாது. ஏற்கனவே நம்ம சுடுதண்ணி போட்டனால வராது, இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து மெதுவாக இழுங்க. தோலை மெதுவாக எடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு தடவை அதை வாஷ் பண்ணிக்கோங்க. நிறைய தடவை கழுவாதீங்க. அதை அப்புறமா கட்டிங் பிளேட்டில் வச்சு மெதுவாக சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எனக்கு சின்னதாக தான் பிடிச்சிச்சு, நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் ஒரே சைஸில் கட் பண்ணி வச்சுருங்க. கட் பண்ண எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருங்க. அதில் கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அது எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு 4-5 காஞ்ச மிளகாயை சின்னதாக கிள்ளி போட்டுருங்க. அப்புறம் 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அதை நான் போட்டிருக்கிறேன். போட்டு வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகாயை ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். ஏன்னா என்னுடைய குவான்டிட்டி கொஞ்சமாக இருக்கிறனால நான் 1/2 ஸ்பூன் போட்டேன். உங்களுக்கு நிறைய இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டுட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 தக்காளி வெட்டி வச்சுட்டு கொஞ்சம் உப்பு வதங்குறதுக்கு போட்டுட்டு இதில் வெட்டி வச்ச செவரொட்டியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த சூட்லேயே அது கொஞ்சம் சுருண்டுரும். இப்போ 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு சிம்மில் மட்டும் வச்சுருங்க. வச்சுட்டு நடுவில் நல்லா கொஞ்சம் கிண்டி விடுங்க. லாஸ்ட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் சுருள விடுங்க. பிறகு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இதுவும் நம்மளுடைய ஹெல்த்தியான டிஷ் ரெடி. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.